அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இன்னையோட சைக்காலஜி நம்ம யூடியூப் செஷன்ல டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான யூடியூப் செஷன்ல நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல டைம் அண்ட் ஒர்க்குப்பா, இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ரைட்டா, டைம் அண்ட் ஒர்க், ரைட்டா, நேரம் மற்றும் வேலை அப்படின்னு ஒரு டாபிக் தான் எடுக்க போறோம். ரைட்பா, இதுல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்ப்பா. நல்ல ஜென்ரலா இந்த ஆட்கள் நாட்கள் வேலைன்னு சொல்லுவாங்க, மென்னு டேஸ் ஒர்க்குப்பா. இதை வச்சு ரிலேட் பண்ணி கொஸ்டின் கேட்டா ஃபார்முலா இதான்பா, m1 d1 by w1 ஈக்குவல் டு m2 d2 by w2 பா. அதாவது ஆட்கள் நாட்கள் வேலை இதை வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. இங்க என்ன சொல்றான்பா, இங்க மேட் ஆஃப் லென்த் 180 மீட்டர் இருக்காம்பா. இல்ல எத்தனை ஆட்கள் பா சொல்றா, 15 உமன். அது எழுதுங்கப்பா, m1 விதத்துல 15 உமன் இருக்காங்க. அந்த வேலையை அவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 12 நாட்கள்ல. என்ன வேலையை முடிக்கிறாங்க, 180 மீட்டர். ரைட்டா, அந்த மேட்டை ரெடி பண்றாங்க. ரைட்டா, இப்ப கேள்வி என்னப்பா, 32 பேர் 512 மீட்டர் நீளமுள்ள பாயினை ரைட்டா உற்பத்தி செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இதான் கொஸ்டின் பா. டிவைட் பண்ணுங்கப்பா, 15 12 180 அடிச்சிட்டோமா. அப்ப d2 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண 512 by 32 பா. இதை டிவைட் பண்ண 16 நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா, அப்ப 16 டேஸ்ல இந்த வேலை முடிஞ்சிருக்கும்பா. ஃபார்முலாவை கரெக்டா பார்த்து, ஆட்கள் நாட்கள் வேலை அப்படின்னா இதான் ஃபார்முலா. இந்த கொஸ்டின் அதே தான் சொல்ல வரான். 81 மாணவர்கள் இருக்காங்க, 448 மீட்டர் ரைட்டா சுவரை கட்டி முடிக்க இந்த பெயிண்ட் பண்ண 56 நாட்கள் ஆகுதாம்பா. அப்ப இங்கேயே அதே ஃபார்முலா தான், ஆட்கள் நாட்கள் வேலை. இந்த ஃபார்முலா கலரை அழகா எழுதுங்க, இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க, அழகா ஆன்சர் பண்ணிக்கலாம். ரைட்டா, அப்ப m1 யாருப்பா, 81 மாணவர்கள் 56 நாட்கள்ல 448 மீட்டர் சுவரை பெயிண்ட் பண்றாங்கப்பா. இப்ப கேள்வி என்னப்பா கேட்கிறான், ஓகே 160 மீட்டர் 27 நாட்கள்ல எவ்வளவு ஆட்கள் ரைட்டாப்பா இந்த 160 மீட்டர் ஓகேங்களா பெயிண்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்படி கேட்கறாங்க. டிவைட் பண்ணலாமா, 156. இது என்னவா இருக்கும், 856பா. 8 இடமும் கேன்சல் ஆகும். இது 18, இது 28பா. இது 127 327. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 60 மாணவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்கப்பா. ரைட், அந்த வேலையை முடிக்க 60 மாணவர்கள் தேவைப்படுறாங்க. ரைட், இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம்பா. இதுல வந்து ஆட்கள் நாட்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வீதம் ஒர்க் பண்றாங்கன்னா ஃபார்முலா இதான்பா, m1 d1 h1 ஈக்குவல் டு m2 d2 h2 பா. இதான்பா ஃபார்முலா. அப்ப ஆட்கள் நாட்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வீதம் வேலை செய்யறாங்கன்னா அவட ஃபார்முலா இதான். இப்ப கேள்வி படிங்கப்பா, 48 பேரு 24 நாட்கள் வேலை செய்யறாங்க, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதே வேலைய 28 ஆட்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? ரைட்டா, இது அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்ப d2 ஈக்குவல் டு 48 into 24 into 7 by 28 into 8 பா. இப்ப டிவைட் பண்ணா 1747. ரைட்டா, அப்போ இது என்னவா இருக்கும், 1412 இது 1838. இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 36 டேஸ்ல அந்த வேலை முடிஞ்சிருக்கும்பா. 36 நாட்கள்ல அந்த வேலையானது முடிவடைகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்ப மென்னு டேஸ் அவர்ஸோட ஃபார்முலா இதான்பா. அடுத்த கேள்வி பாருங்க, அதே தான், ஆட்கள் நாட்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வீதம் ஒர்க் பண்றாங்க, சேம் ஃபார்முலா எழுதுங்க. m1 d1 h1 ஈக்குவல் டு m2 d2 h2 என்ற ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. 210 பேரு ரைட்டா 18 நாட்கள் வேலை செய்யறாங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வீதம் ஒர்க் பண்றாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னவா கேட்கறாங்க, எத்தனை ஆட்கள் தானே, அந்த m2 வச்சிருங்க, இது அப்படியே d2 h2 டிவைட் பண்ணுங்கப்பா. அப்ப 20 நாட்கள் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வீதம் வேலை செய்யறாங்க. 0 அடிங்க. ரைட்டா, 1292 ரைட்டாப்பா. இது 3727 1262. இப்ப மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. அப்ப 162 வருதுப்பா. அப்ப 162 ஆட்கள் தான் இந்த வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம்பா. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம்பா. இங்க என்னப்பா சொல்றாங்க, ஒரு சோப் ஃபேக்டரி இருக்காங்கப்பா, 9600 சோப்புகள். அப்போ இது வந்து ஒர்க்குப்பா, அது 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து 15 hours ஒர்க் பண்றாங்க. அப்ப ஃபார்முலா என்னப்பா, இந்த ஆட்களை பத்தி சொல்லாதனால டேஸ் அவர்ஸ் ஒர்க்குப்பா.
நாட்கள் மணி நேரம் வேலை. அப்ப இது சம்பந்தமா ஃபார்முலா விட ரிலேட் பண்ணிக்கலாமா? ரைட். இப்ப டேஸ் வந்து என்ன சொல்றான்? 6 நாட்கள் வீதம், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம், 9600 சோப்புகளை உற்பத்தி செய்யறாங்க. இப்ப கேள்வி என்னப்பா? 14400 சோப்புகளை உற்பத்தி செய்யணும், முன்பை விட 3 hours கூடுதலாக. அப்ப 18 மணி நேரம் வீதம் ஒர்க் பண்றாங்க. ரைட்டா? இது எத்தனை டேஸ்ல இந்த வேலை முடியும்? இதான் கொஸ்டின் பா. ஃபர்ஸ்ட்டை விட 3 hours கூடுதலா ஒர்க் பண்றாங்க. ரைட்டா? அப்ப 18 மணி நேரம். இப்ப நம்ம டிவைட் பண்ண போறோம். 2 0 அடிச்சிருங்க. அப்ப D2 ஈக்குவல் டு இது இங்க எடுத்துட்டு வந்துருங்கப்பா. 6 into 15 into 144 by 96 into 18 பா. ரைட்டா? இது 248 348 ரைட்டா? 1636 இந்த 3 3 அடிச்சுன்னா 15 by 2 பா. 15ல பாதி என்னப்பா? 7.5 daysல இந்த வேலையானது முடிவடைகிறதுன்னு பார்க்கணும். ரைட் பா. இதுக்கான ஐடியா என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னா இது நம்ம ஃபார்முலா A into B by A plus B பா. அப்ப A 3 நாட்கள், B 6, ரைட்? A plus B 9. இதை டிவைட் பண்ணா 2 நாள்ல இந்த வேலை முடிஞ்சிருக்கும்பா. ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இந்த 2 பேர்ல ஒரு ஆள் தனியா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள்னா இதான் ஃபார்முலா பா. X into Y by X minus Y. ரைட்டா? அப்ப எக்ஸ்னா என்னப்பா? ஏ முடிக்கக்கூடிய வேலை 24 நாட்கள், ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கக்கூடியது 6 அப்படி எடுத்துக்கலாம். அப்ப 24 into 6 by மைனஸ் பண்ணா 18 பா. அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா அந்த வேலையானது எத்தனை நாட்களில் முடிவடையலாம்? 8 நாட்களில் முடிவடையும் அப்படின்னு பாக்குறோம். ரைட் பா. கேள்வி எண் 10 என்னன்னாப்பா, ஒரு கார்பெண்டர் ஏ ஒரு சேரை ஃபிட் பண்ணா 15 நிமிஷம் ஆகுதாம்பா. ரைட்டா? அதே சேரை பி என்ற கார்பெண்டர் ஃபிட் பண்ணும்போது 3 minutes கூடுதலா ஆகுதாம்பா. அப்ப 18 நிமிஷம் ஆகுதான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி 22 சேரை ஃபிட் பண்ண எவ்வளவு டைம் கேட்கறாங்கப்பா. நமக்கு என்னப்பா ஃபார்முலா படிச்சோம்? 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா A into B by A plus B. இது ஒரு சேரை ஃபிட் பண்ணக்கூடிய டைம். இந்த மாதிரி 22 சேரை ஃபிட் பண்ண எவ்வளவு மினிட்ஸ் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்கிறாம்பா. அப்ப A 15, B 18, A plus B 33. இது ஒரு சேரை ஃபிட் பண்ணக்கூடிய டைம். இந்த மாதிரி 22 சேரை ஃபிட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? ரைட்டா? சால்வ் பண்ணா 180 minutes பா. ஒருவேளை ஆப்ஷன்ல மினிட்ஸ்ல இல்லாம ஹவர்ஸ்ல கொடுத்தா 3 hours சொல்லலாம். இங்க நம்ம மினிட்ஸ்ல கிளியரா சொல்லிட்டாம்பா. 180 நிமிடங்கள் ஆகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? நன்றி, வணக்கம்பா.